அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான், பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் நடக்கலை. ஸோ என்ன ரீசன் பார்க்கலாம். ஃபர்தராக பார்த்தா இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட் தான் ஒரு ஆஃப்டர்நூன் மோடில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை மார்க்கெட்டில். ஒய்டாகவே எல்லா சைடுமே பார்த்தோன்னா எல்லா செக்டருமே டவுனாக தான் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் ஒரு 59 பாயிண்ட் கரப்ஷன் தான் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நடக்கலை. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் பார்த்தா கரப்ஷன் நோக்கி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா செக்டருமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நடக்காமல் போன ரீசனும் பார்த்திங்கன்னா ஓவரால் செல்லிங் தான். செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ பையிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்திருக்கு. பட் என்னென்னு ஃபர்தராக பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்திங்கன்னா ஒரு 71 பாயிண்ட் கரப்ஷன் நோக்கி தான் முடிச்சிருக்காங்க. பட் நிஃப்டி ஐடி ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 83 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் பார்த்துரும். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. 1924 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி டிஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1290 கோடி விற்றுருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ட்ரேடாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் நடக்கலை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்குகள், நாளைக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்குகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் வந்திருக்கு, ஒரு ரிசல்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம் ஒவ்வொன்றா வீடியோவில். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தா பிஎஃப்சி கொண்டு வந்திருக்கேன். 385 இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் ஒரு 8.30% கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ பெரிய கரப்ஷன் தான் இன்றைக்கி. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் முடிஞ்சுன்னா கம்பல்சரி நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டை கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தா நம்ம வாங்கின ரேஞ்ச் எதாருக்குன்னு தெரியும், 335. ஸோ அந்த ரேஞ்ச் வருமானு தெரியாது. பட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம உள்ளே போய்ட்டு பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பங்கு கன்சர்வ் லெவலில் இந்த பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தா ஆர்இசி தான். ஆர்இசி பார்த்தீங்கன்னா 344 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. -6.34% கரப்ஷன் ஆகிருக்கு. ரெண்டு பங்குமே இன்றைக்கி அடிச்சு இறக்கிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச ரேஞ்ச் 305 ரூபா கிட்ட நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அந்த ரேஞ்ச் அகைன் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ அகைன் நம்ம நல்ல ஒரு குவான்டிட்டி பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் ஆகட்டும். ஒரு 320 கிட்ட வந்துச்சுன்னா கம்பல்சரி நல்ல குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டு பங்குமே கன்சிடரபிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு கனரா பேங்க் தான். ஸோ கனரா பேங்க் பார்த்தோன்னா 2.24% கரப்ஷன் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2.5% கரப்ஷன் ஆகிருக்கு. 129 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த சப்போர்ட் 121. ஸோ அதுக்கு கீழே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ சப்போஸ் கீழே இறங்கிச்சுன்னா கம்பல்சரி இந்த வாட்டி கனரா பேங்க் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம போர்ட்ஃபோலியோ ஏற்றிட்டணும். ஸோ கரெக்டாக இந்த பங்கையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவலில் கரப்ஷன் ஆகிருக்கு இன்றைக்கி பங்கு. ஸோ அகைன் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பங்கும். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு HDFC பேங்க் தான். நம்மளுக்கு வாய்ப்பை கொட்டி கொடுத்துட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் 731 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல லெவல் கரப்ஷனில் இருந்த பங்கு இன்றைக்கி மேலேயும் போகல, கீழேயும் இறங்கலை. ஸோ ஒரே நியூட்ரல் ட்ரேட் தான். ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பேங்க்கில் நடக்கல HDFC பேங்க்கில். பட் ஏன் நான் இதை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா லார்ஜ் கேப் வங்கி இது கம்பல்சரி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நல்ல குவான்டிட்டியை பை பண்ண பாருங்கள். நான் உங்களுக்கே இந்த ஃபோக்கஸ் பண்ணி இது சொல்கிறேன்னா நான் டிசிஎஸ் தான் சொன்னேன். 1985 நம்ம ட்ரேடிங் கிடச்சிது. அகைன் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பார்த்தீங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் போயிடுச்சு பங்கு. ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அகைன் ஒரு வாய்ப்பு கிடைக்க நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த வங்கி பார்த்திங்கன்னா SBI பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ SBI பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பங்கு கரப்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஒரு 2.5% கரப்ஷனாக இருக்குது. 1070 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் ஆகட்டும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 940 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஒரு ரேஞ்சை ஃபில் பண்ணலாம். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடச்சிது. நான் விற்ற ரேஞ்செலாம் எல்லாருக்குமே தெரியும். அகைன் சொல்லிடுறேன், நான்லாம் 780 கிட்ட வாங்கினேன். 1200 கிட்ட விற்றுட்டு வெளியே வந்தேன். அகைன் ஒரு நல்ல ரேஞ்ச் கிட்ட கீழே வந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்தது கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். 1033 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு 1.5% மேலே கரப்ஷன் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் 1000 ரூபாய்க்கு கீழே கரப்ஷன் ஆச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி கம்பல்சரி யோசிக்கலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கரப்ஷன் நோக்கி வரட்டும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கரப்ஷன் நோக்கி வரட்டும். பெரிய சப்போர்ட் நம்ம பிரேக் ஆனால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால தான் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கம்பல்சரி வந்துச்சுன்னா வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு HUL கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுற லெவல் தான் HUL நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அகைன் பார்த்தோன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்கில் இன்னும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். நல்ல கன்சிடர் லெவலில் இருக்குது பங்கு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு இப்போ பீக்கில் போய்ட்டு அகைன் கரப்ஷனுக்கு 2022 ரூபா கிட்ட வந்திருக்கு பங்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 60 ரூபா கிட்ட மேலே ஏறி இருக்குது. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கலாம். நான் கம்பல்சரி அதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் நாளைக்கு. நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க வீடியோவில். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அடுத்தது ஐடிசி தான். ஸோ HDFC பேங்க் அண்ட் ஐடிசி ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். மேலேயும் ஏற மாட்டேங்குது, கீழேயும் இறங்க மாட்டேங்குது.
பட் ஆனால் HDFC ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு மேலே ஏற்றத்தை கொடுத்து அகைன் கரப்ஷன் கீழே வந்திருக்கு. ஸோ ஆனால் ITC மேலேயும் போல கீழே வரல, பட் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி 5.13% நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குது. ஸோ இதனாலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 283 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு காசு போட்டு வச்சு அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த பங்கை சூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஷார்ட் டேர்ம்க்கோ இல்லை நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நல்ல டிவிடெண்ட் கிடைக்கிறதுனால நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இதுவும் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல லெவலில் நம்மளுக்கு கரப்ஷனில் கிடச்சிருக்கு. தாராளமாக மிஸ் பண்ண இந்த பக்கம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன், ஸோ இது என்னது முறைக்கு நடந்திருக்கான்னு சொல்லி செபி வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன நியூஸ் இருந்தாலும் கம்பல்சரி நம்மளுக்கு வரும், வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபர்தராக வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ மார்க்கெட் ஏறிச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏற நம்ம வெயிட் பண்ணி நல்ல ஒரு பங்கு மட்டும் நம்ம விற்றுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஒரு சில பங்கில் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு சில பங்கில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எந்த பங்கு கரப்ஷன் ஆகுதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக ஏதாவது நிஃப்டி நம்மளுக்கு செபி ஏதாவது நியூஸ் கொடுத்தாங்கன்னா நான் வீடியோவில் கொண்டு வரேன். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் என்ற நிறுவனம் பார்த்தோன்னா யார் கூட வந்து இவங்களை வந்து ஒரு டீல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா SpaceX கூட கிடச்சிருக்கு, பெரிய நிறுவனம். ஸோ இவங்க கூட ஒரு டீல் கிடச்சிருக்குன்னா கம்பல்சரி கம்பெனி பெரிய லெவலில் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கம்பல்சரி கம்பெனி பற்றி நான் கொண்டு வரேன். ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு பார்த்தோன்னா இன்றைக்கி மட்டுமே ஒரு 13.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 22 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 18 ரூபா கிட்ட கிடச்சி இந்த பங்குலாம். ஸோ ஃபர்தராக இந்த பங்கை பற்றி நான் ஃபுல் ஆன்லைன்ஸோடு உள்ளே வரேன். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு கம்பல்சரி இந்த பங்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ எங்களுடைய ப்ராஃபிட் என்ன பண்ணிகிட்ருக்கு கடைசி வரையும், ஸோ எல்லாத்தையுமே கொண்டு வரேன். ஒரு நல்ல ஆன்லைன்ஸோடு இந்த பங்கை நம்ம சூஸ் பண்ணோம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இவங்க வந்து பாண்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் 10 பாண்டு வந்துச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்க, ஒரு நல்ல ஏஜ் பர்சன் இருக்கவங்க, நல்ல ரிட்டர்ன் வர நினைக்கிறவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணி ஃபர்தராக பார்ப்போம். நல்ல ஒரு லெவல் நம்மளுக்கு இதுக்கு நல்ல லெவலில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா கைண்ட்னஸோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பங்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம், பட் பங்கு வந்து கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணிவிடுவோம். ஸோ உங்கள் ரிசல்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த காலாண்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 946 கோடி. போன காலாண்டு கம்பேர் பண்ணும்போது டிக்ளைண்ட் ஆகிருக்கு. 1243 கோடி போன காலாண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 91 கோடி வந்து போன குவார்ட்டர்லி. ஸோ இந்த குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 56. ஸோ இவங்க இயர் ஆன் இயர் செக் பண்ணிடுவோம். ஸோ போன இயர் பார்த்தீங்கன்னா 364 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 346 கோடி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 202 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிக்ளைனுக்காக தான் மேபி மார்க்கெட்டில் இறங்குமான்னு தெரியல. நல்ல ஃபர்தராக நியூஸ் வந்துச்சா கம்பல்சரி கொண்டு வரேன். ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த பங்கில், பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அகைன் வாய்ப்பு கிடைக்கும்போது கம்பல்சரி இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. கம்பல்சரி இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் நல்ல பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்க பங்க மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ லெவல் வரும்போது கம்பல்சரி நான் கொண்டு வரேன். அதுவும் ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபர்தராக இன்றைக்கி வீடியோவில் சில அப்டேட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்தராக நாளைக்கு சில பங்குகள் அப்டேட்டோடு உள்ளே வரேன். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.